இந்த ராஜாவுக்கு எப்பவுமே பொண்ணுங்க கூட இருக்கிறது மட்டும்தான் வேலையே. அப்போன்னு பார்த்து ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அழகான பொண்ணோட குரல் கேட்குது. ஸோ அந்த பொண்ணு கூட பேசுறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அந்த பொண்ணு வெளியே வர மாட்டேங்கிறா. ஸோ அதுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சம் நகையை கொடுக்கும். ஆனா அதையுமே ஒரு கேர் கட்டி தான் வாங்குறா. அப்பவுமே அவளோட முகத்தை காட்டாம தான் இருக்கா. அன்னைக்கு நைட்டு இந்த ராஜாவே நேரில் வந்து ரொம்ப கெஞ்சுறாரு. ஸோ அந்த பொண்ணோட விரலை மட்டும்தான் ஒரு ஓட்ட வழியை காட்டுறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அரண்மனைக்கு வாரதுக்கு சம்மதிக்கிறா. அப்படியே வரும்போது வாரது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அங்க இருக்கிற விளக்க எல்லாத்தையுமே அணைச்சிட்டு. ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற காவலாளியை கூப்பிட்டு இவ்வளவு தூக்கி வெளியே போட்டுன்னு சொல்றான். அப்பதான் தெரியுது வந்திருக்கிறது பொண்ணு இல்ல, ஒரு வயசான பாட்டி. இந்த ராஜா மேல ஆசைப்பட்டுதான் இத்தனை நாள் முகத்தை காட்டாமலே இருந்திருக்காங்க. இது பாட்டின்னு தெரிஞ்சதும் அவங்கள அரண்மனை மாடியில இருந்து காட்டுக்குள்ள தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த பாட்டி காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மரத்துல மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சூனியக்காரி வந்து பாட்டியை பாக்குறா. பார்த்தா அடுத்த நாள் அந்த பாட்டி ஒரு அழகான பொண்ணா மாறிடுறாங்க. அப்படி மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த ராஜா காட்டுக்குள்ள வேட்டையாட போனப்போ இந்த ராஜாவோட கண்ணில் பட்டுறாங்க. அதுல மயங்கி போன ராஜா அவளே இந்த அரண்மனைக்கு ராணி ஆக்குறாரு.